ஹக்கீக்கு சொன்னீங்க பாருங்க, உண்மையிலே நான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம். பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ثم بعثناهم لنعلم أي الحزبين أحصى لما لبثوا أمدا. صدق الله العلي العليم. وقال نبينا حبيبنا محمد صلى الله عليه وسلم الدين نصيحة أو كما قال عليه الصلاة والسلام. மனாருல் ஹுதா மாணவர் மன்றத்தின் 50ஆம் ஆண்டு நிறைவு பொன்விழா அதன் முதலாவது அமர்வாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஃபிக்ஹ் ஆய்வரங்கத்திலே எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு உடல் உறுப்பு தானம், உடல் உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை, பிளாஸ்டிக் சர்ஜரி. இந்த உடல் உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை என்பது உலகில் முதலாக 1954 ஆண்டில் போஸ்டன் நகரில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையாக வெற்றிகரமான அறுவை சிகிச்சையாக நடைபெற்றது. அதற்கு முன்பாக 1905, 1930, 1950களிலே அதற்கான முயற்சிகள் நடைபெற்றாலும் அவைகள் வெற்றி பெறவில்லை. 1954 தான் முதலாவது வெற்றிகரமான கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நடைபெற்றது. தொடர்ந்து 1980களுக்கு பிறகு அது புழக்கத்தில் சர்வசாதாரணமாக புழங்க ஆரம்பித்து விட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு புள்ளி விவரப்படி இதுவரை 1,72,400 உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னும் 1,00,000க்கும் அதிகமான நபர்கள் உறுப்பு பெறுவதற்கான காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு 8 நிமிடத்திற்கும் ஒரு புதிய நபர் உறுப்பு தேவைக்கான காத்திருப்போர் பட்டியலில் சேருகிறார். ஒரு நாளைக்கு சராசரியாக 13 நபர்கள் உறுப்புகள் கிடைக்காததனால் அவர்கள் மரணிக்கின்றார்கள். இப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு அந்தஸ்திலே இந்த உடல் உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சை சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய இடம் பிடித்திருக்கின்றது. இந்த உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை கூடுமா கூடாதா என்பதற்கு முன்பாக நாம் பேசுகின்ற இந்த விவாத பொருள், நாம் சொன்னது போல் 1954 20ஆம் நூற்றாண்டின் 2வது அரைப்பகுதியிலே தொடங்கியதன் காரணமாக அதற்கான நேரடியான சட்டங்கள் குர்ஆனிலோ நஸ்ஸாக குர்ஆனிலோ ஹதீஸ்களிலோ காண கிடைப்பதில்லை. எனவே அதற்கான சட்டங்களை குர்ஆனில் இருக்கின்ற ஆயத்துகளில் இருந்தும் ஹதீஸுகளில் இருந்தும் மதுஹபுடைய இமாம்கள் நமக்கு தந்திருக்கின்ற உசூல் சட்டங்களை அடிப்படையாக வைத்தும் நமக்கு என்ன விளங்கியதோ அதன் அடிப்படையில் இருந்து சில விஷயங்களை இன்று இருக்கின்ற ஃபிக்ஹ் அகாடமி, ஜாமியா அஸ்ஹர் உள்ளிட்ட மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் வெளியிடுகின்ற ஃபத்வாக்களின் அடிப்படையில் சில தர்ஜீகளை மாத்திரம் உங்களுக்கு முன்னால் நான் சமர்ப்பிக்க ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவதாக உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை என்பது தன்னுடைய உடல் உறுப்பிலிருந்து, தன்னுடைய உடலில் ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதிக்கு உறுப்பை மாற்றுவது அல்லது வேறொரு மனிதரிடம் இருந்து உறுப்பை பெற்று தன்னுடைய கோளாறான உறுப்பை மாற்றிக்கொள்வது. இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை மெடிக்கல் டேர்மில் சொல்லணும்னா 4 விதமாக இருக்கு. ஆட்டோகிராஃப்ட், அல்லோகிராஃப்ட், ஜெனோகிராஃப்ட், டொமினோகிராஃப்ட், இந்த 4 வகை. ஆட்டோகிராஃப்ட்னு சொன்னால் நம்ம உடம்புல இருந்து ஒரு உறுப்பை எடுத்து இன்னொரு பகுதியில் மாற்றி வைக்கிறது. அல்லோகிராஃப்ட்னு சொன்னால் இன்னொரு மனிதனிடம் இருந்து உறுப்பை பெற்று தன்னுடைய உடலில் பொருத்திக் கொள்வது. ஜெனோகிராஃப்ட்ங்கிறது ஒரு மிருகத்திடம் இருந்து, ஒரு விலங்கிடம் இருந்து உறுப்பை பெற்று தன்னுடைய உடலில் பொருத்திக் கொள்வது. டொமினோகிராஃப்ட்னா ஒரே ஆளுகிட்டே இருந்து 2 உறுப்புகளை எடுத்து பொருத்திக் கொள்வது. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இதயத்தையும் நுரையீரலையும் சேர்த்து எடுத்து பொருத்திக் கொள்வது, அல்லது கணையத்தையும் கல்லீரலையும், ஏதோ 2 உறுப்பு
அதை ஒரே நேரத்தில் மாற்றிக்கொள்வதற்கு பேர் டொமினோகிராஃப். இந்த 4 தான் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையோட அடிப்படை. உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அடிப்படை தேவை உறுப்புகள். இந்த உறுப்புகளை பொறுத்த அளவில் மனித உடலில் உள்ள உறுப்புகளை நாம 2 விதமா பிரிக்கலாம். ஒன்று ஃபர்தியா, இன்னொன்று கைர ஃபர்தியா. ஃபர்தியான்னு சொன்னா ஒரு உடலுக்கு ஒன்று மட்டும்தான் இருக்கும். அந்த உறுப்பை நீக்குவதன் மூலமாக அந்த உடலில் இருந்து உயிர் பிரிந்துவிடும். கைர ஃபர்தியான்னு சொன்னா 2 அந்த உறுப்புகள் இருக்கும். அதுல ஏதாவது ஒன்றை எடுக்கிறதுனால உடலில் இருந்து உயிர் பிரியாது. இப்போ ஃபர்தியத்தான உறுப்புகள், உதாரணமா இதயத்தை எடுத்துக்கலாம். ஒரு உடலுக்கு ஒன்று தான் இருக்கும். இதயத்தை எடுத்துறதுனால அந்த உடலில் இருந்து உயிர் பிரிந்துவிடும். இந்த ஃபர்தியாவான உறுப்புகளை மாற்றுவதற்கு மார்க்கம் ஒருபோதும் நமக்கு அனுமதி தருவதில்லை. கைர ஃபர்தியாவான உறுப்புகளை மாற்றுவதில் அது கூடுமா கூடாதாங்கிறதுல இமாம்களுக்கு மத்தியில, ஃபிக்ஹ் கலையினுடைய உலமாக்களுக்கு மத்தியில ஒரு வலுவான கருத்து வேறுபாடு இருக்கிறது. இந்த உறுப்புகள் நமக்கு எங்க இருந்து கிடைக்கும்? முன்னாடி சொன்னது போல அந்த உறுப்புகள் யாரோ ஒரு மனிதர் நமக்கு தானமா தரணும், அல்லது ஏதேனும் ஒரு விலங்குகளிடம் இருந்து நாம அதை எடுக்கணும். மனிதர்களிடம் இருந்து எடுக்கும் பொழுது அந்த உறுப்பை தானமாக தருகின்ற அந்த மனிதர் அவர் உயிரோடு இருப்பவராக, ஹையானவராக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது, அல்லது மரணித்த மையத்தாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ மரணித்தவர்களிடமிருந்து உறுப்பை பெறலாமா? மரணித்தவர்களிடமிருந்து உறுப்பை பெறலாமாங்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மரணித்தவர்கள்? ஏன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற அதிகப்படியான உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கான உறுப்புகள் எங்கிருந்து பெறப்படுகிறது என்று சொன்னால், அதாவது எத்தனை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் நடைபெறுகின்றதோ அதில் 75% உறுப்புகள் மூளைச்சாவு அடைந்த நோயாளிகளிடமிருந்தே பெறப்படுகின்றது. இந்த மூளைச்சாவு அடைந்தவர்கள் இறந்தவர்களா அல்லது உயிரோடு இருப்பவர்களா என்கிறதுல உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கு. சிலர் சொல்றாங்க அவர்கள் மரணித்தவர்கள் தான், மூளைச்சாவு அடைந்துட்டா அவங்களால ஃபாயிதா கிடையாது, மரணித்தவர்கள். அதற்கு என்ன ஆதாரம் சொல்றாங்க? இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய இஹ்யாவிலே ரூஹை பற்றி விவரிக்கின்ற பொழுது மௌத்துக்கான ஒரு தரீஃப் எப்படி சொல்றாங்க? அதாவது ரூஹு உடலை விட்டு பிரிந்ததற்கான ஒரு தரீஃபை சொல்றாங்க. மஅனா முஃபாரகத்து ரூஹி லில் ஜஸதி இன்கிதாஉ தஸர்ருஃபிஹா மினல் ஜஸதி பிஹுரூஜி அன் தாஅத்திஹா. உடல் உறுப்புகள் ரூஹுக்கு கட்டுப்படுவதை விட்டும் வெளியேறிவிட்டால் அந்த உடலை விட்டு ரூஹு பிரிந்து விட்டதாக அர்த்தம் என்பதாக ரூஹு பிரிந்ததற்கான ஒரு அடிப்படை வரைவிலக்கணத்தை இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய இஹ்யா உலூமித்தீன் என்ற கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள். இதே போன்ற ஒரு கருத்தை இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ரூஹ் என்ற கிதாபிலையும் பதிவு செய்கின்றார்கள். இதை அடிப்படை ஆதாரமாக வைத்து மூளைச்சாவு அடைந்தவர்கள் இறந்தவர்கள் தான், எனவே அவர்களிடமிருந்து உறுப்புகளை பெற்று மாற்றிக்கொள்ளலாம், அவர்களிடமிருந்து உறுப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதாக சிலர் வாதம் செய்கின்றார்கள். ஆனால் இந்த வாதம் ஏற்புடையது அல்ல. காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே குகைவாசிகளை பற்றி விவரித்துக் கொண்டே வருவான். அதிலே சும்ம பஅத்னாஹு லினஅலம அய்யுல் ஹிஸ்பைனி அஹ்ஸா லிமா லபிஸு அமதா, ஏறத்தாழ 300 ஆண்டுகள் தூங்கிக் கொண்டிருந்த அந்த நல்லடியார்கள், சாலிஹீன்கள், அவர்கள் அந்த தூங்கிக் கொண்டிருந்த குகையிலே தூங்கிக் கொண்டிருந்த அந்த காலத்திலே அவர்களுடைய ரூஹுக்கு அவர்களுடைய உறுப்புகள் கட்டுப்பட்டதாக தெரியவில்லை. மட்டுமல்ல 300 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை அல்லாஹ் உயிரோடு எழுப்பினான் என்பது குர்ஆன் கூறுகின்ற வரலாறு. இதை அடிப்படை ஆதாரமாக வைத்து மூளைச்சாவு அடைந்தவர்கள் இறந்தவர்கள் அல்ல, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று வாதம் செய்கின்றனர். மட்டுமல்ல அல் யகீனு லா யுஸாலு பிஷக், ஒரு உறுதியான விஷயம் சந்தேகத்தை கொண்டு அது ஒருபோதும் நீங்காது. அந்த மூளைச்சாவு அடைந்தவர் ஏற்கனவே உயிரோடு இருந்தார் என்பது உறுதியான விஷயம். இப்பொழுது அவர் மரணித்து விட்டாரா இல்லையா என்பதுதான் சந்தேகத்துக்குரியது. எனவே இந்த இறந்து விட்டாரா இல்லையா என்கின்ற சந்தேகத்தை வைத்து அவர் உயிரோடு இருந்ததை புறக்கணிக்க முடியாது.
எனவே இந்த ஃபிக்ஹினுடைய உசூல் பொது விதியின் அடிப்படையிலேயும் மூளைச்சாவு அடைந்தவர்களை நாம் இறந்தவர்களாக கணக்கிட முடியாது. மூளைச்சாவு அடைந்தவர்களிடமிருந்து உறுப்புகளை பெறுவது கூடாது. உயிரோடு இருப்பவர்களிடமிருந்து உறுப்புகளை பெற முடியுமா, உறுப்புகளை மாற்றிக்கொள்ளலாமா, அது கூடுமா கூடாதா என்றால் கூடும் என்றும் கூடாது என்றும் உலமாக்களுக்கு மத்தியிலே வலுவான கருத்து வேறுபாடு இருக்கின்றது. இந்த கருத்து வேறுபாடுகளை அவர்கள் என்னென்ன ஆதாரம் சொல்கின்றார்கள், அவர்களுடைய விளக்கங்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டதற்கு பின்னால் அதற்குண்டான ஃபைசலாவை தர்ஜீஹ் எதற்கு கொடுக்கணும், எதற்கு முன்னுரிமை கொடுக்கலாம் என்பதை இன்ஷா அல்லாஹ் நான் தெளிவுபடுத்துகின்றேன். கூடாது என்று சொல்பவர்கள் வல ஆமுரன்னஹும் ஃபலியு கையிரன்ன ஹல்கல்லா, ஷைத்தான் அந்த மனிதர்களை தன்னுடைய உருவங்களிலே அல்லாஹ் எந்த படையோலத்தை தந்தானோ அந்த படையோலங்களை மாற்றி அமைக்கும்படி ஏவி அவர்களை வழியெடுப்பான் என்பதாக ஷைத்தானுடைய கெட்ட அந்த வழிகேடுகளில் ஒன்றாக அல்லாஹ் தஆலா இதை பதிவிடுகின்றான். அப்போ தன்னுடைய உறுப்புகளிலே மாற்றம் செய்வதும் அதை உறுப்புகளில் மாற்றம் செய்து அதை நீக்குவதும் ஷைத்தானுடைய வழிகேடுகளில் ஒன்று என்பதனால் அதை கூடாது. அடுத்தபடியாக வலக்கல் கர்ரம்னா பனி ஆதம வ ஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹ்ரி என்கின்ற அந்த ஆயத்தினுடைய தொடரில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனுக்கென்று ஒரு தனித்துவமான கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றான். நீங்கள் உடல் உறுப்புகளை அது நரூரத்துக்காக வேண்டி இருந்தாலும் கூட அதை நீக்குவதன் மூலம் அந்த கண்ணியத்தை சிதைக்கின்றீர்கள் என்பதனால் உடல் உறுப்பை மாற்றம் செய்வது கூடாது என்பதாக அவர்கள் வாதம் செய்கின்றார்கள். இதை தாண்டி முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகின்ற ஒரு ஹதீஸ், ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்துவிட்டார்கள். அந்த சமயத்தில் துஃபைல் இப்னு அம்ரு தௌசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய கோத்திரத்தை சார்ந்த மற்றொரு சஹாபியும் ஹிஜ்ரத் செய்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மதீனாவிற்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் வந்த அந்த நேரத்தினுடைய சீதோசின நிலை சரிவர ஒற்றுக்கொள்ளாததன் காரணமாக அந்த தௌசி குலத்தை சேர்ந்த மற்றொரு சஹாபி என்ன செய்தார் என்று சொன்னால் தன்னுடைய முழங்கைகளை அறுத்து கொண்டார். அதன் மூலமாக அதிகப்படியான இரத்தம் வெளியேறி அவர் வஃபாத்தாகிவிட்டார். சிறிது காலங்களுக்கு பிறகு அந்த துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை கனவிலே பார்க்கின்றார்கள். கனவிலே பார்க்கும் பொழுது அவரிடத்திலே கேட்கின்றார்கள், அல்லாஹ் உங்களோடு எப்படி நடந்து கொண்டான்? அதற்கு அந்த சஹாபி பதில் சொல்கின்றார், நான் ஹிஜ்ரத் செய்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சேர்ந்து விட்டேன், எனவே அல்லாஹ் எனக்கு மன்னித்து விட்டான். அல்லாஹ் உங்களுக்கு மன்னித்து விட்டானே, அப்புறம் எதுக்கு உங்களுடைய கையை நீங்க மூடி வச்சிருக்கீங்கன்னு அடுத்த கேள்வி துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு அந்த சஹாபி பதில் சொல்கிறார், இந்த கையை நான் மூடி வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அது என்னுடைய தவறின் காரணமாக ஏற்பட்டது, அதை ஒருபோதும் நான் சரி செய்ய மாட்டேன் என்பதாக அல்லாஹ் எனக்கு பதில் தந்து விட்டான், எனவே தான் அதை நான் மூடி வைத்திருக்கின்றேன் என்று அவர்கள் பதில் கூறினார்கள். என்றால் உறுப்புகளை மாற்றம் செய்வதும் இது போன்றுதான். நாம செய்கின்ற தவற்றின் காரணமாக கியாமத் நாளில் ஒரு குறையோடு வெளியேற வாய்ப்பு இருக்கின்றது என்பதனால் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை கூடாது, உடலில் இருந்து உறுப்புகளை மாற்றக்கூடாது என்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற மற்றொரு ஹதீஸிலே கசுரு அலிமில் மையத்தி கசரி அலுமில் ஹையிஃபில் இஸ்ம், ஒரு மையத்தினுடைய எலும்பை உடைப்பது உயிரோடு இருக்கின்ற எலும்பை உடைப்பதற்கு சமமானது என்பதாக அந்த ஹதீஸிலே வருகின்றது. இது போன்ற ஹதீஸுகளை ஆதாரமாக வைத்தும் மேலும் சில ஃபிக்ஹி உசூல்களை வைத்தும், அதாவது அல் அரரு லா யுசாலு பில் அரர், ஒரு தீங்கு என்பது மற்றொரு தீங்கை கொண்டு நீங்காது. ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும், அந்த உயிர் போராட்டத்திலே இருக்கின்றது, அதற்காக வேண்டி இன்னொரு உயிரை பணயம் வைக்க முடியாது என்ற அடிப்படையில் அது கூடாது. இது அல்லாமல் ஃபிக்ஹிலே இருக்கக்கூடிய பிரபலமான கித்தாபுகளிலே 4 மதுஹபுகளை சேர்ந்த மதுஹபுகளுடைய கிதாபுகளிலே ஹனபி மதுஹபை சார்ந்த மஜ்மஉல் அன்ஹர் என்கின்ற கிதாபிலே வருகின்றது, துக்ரஹு முஆலஜத்து பி அலுமி இன்சானின் அவ் ஹின்சீரின் லி அன்னஹா முஹர்ரமுல் இன்திஃபாவ பிஹா, மனிதன் அல்லது பன்றியினுடைய எலும்புகளை பயன்படுத்தி சிகிச்சை செய்வது ஹராமாக
அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது என்பதாக வருகின்றது. அதே போல ஃபத்தாவா ஹிந்தியா என்கின்ற அந்த கிதாபிலே பதிவு செய்யப்படுகின்றது, ஆடு, மாடு, ஒட்டகம், குதிரை அல்லது அதல்லாத மற்ற விலங்குகளிடம் இருந்து உள்ள எலும்புகளை பயன்படுத்தி சிகிச்சை செய்வதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது மனிதனுடைய எலும்பாகவோ பன்றியுடைய எலும்பாகவோ ஆகின்ற நேரத்தில் அது அருவருக்கத்தக்கதாக மக்ரூஹாக ஆகிவிடும் என்று பதிவு செய்துவிட்டு அதற்கு கீழாக ஹாதல் கவுலு மன்கூலு நான் முஹம்மது இப்னு ஹசன் அஷைபானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இரண்டு முக்கியமான தோழர்களில் ஒருவரான முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்தாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு கருத்து மக்ரூஹுடைய அந்தஸ்தை பெற்றுவிட்டது என்று சொன்னால் அந்த மக்ரூஹு கண்டிப்பாக அது மக்ரூஹே தஹ்ரீமு தான். அதே போல ஷாஃபி மذஹபுடைய ஃபிக்ஹுகளிலே முக்கியமான கிதாபான முக்னில் முஹ்தாஜ், அந்த கிதாபிலே யஹ்ருமு ஜஸ்மன் அலா ஷஹ்ஸின் கத்தஉஹு லி கைரிஹி மினல் முஸ்தர்ரீன், நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்காக வேண்டி தன்னுடைய சில பகுதியை வெட்டி கொடுப்பது ஹராம் என்று வருகின்றது. இது போன்ற மذஹபுடைய பல கிதாபுகளிலும் பல கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இதற்கு மறுபடி கூறுபவர்கள், பதில் கூறுபவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களிலே நிர்பந்தத்திற்காக வேண்டி சில விதிவிலக்குகளை வைத்திருக்கின்றான். ஃபமனில் துர்ர கைர பாகின் வலா ஆதின் ஃபலா இஸ்மா அலை வகது ஃபஸ்ஸல லக்கும் மா ஹர்ரம அலைக்கும் இல்லா மல்துரிர்தும் பிஹி. இது போன்ற பல ஆயத்துகளிலே உங்களுக்கு நிர்பந்தம் ஏற்படுகின்ற நேரத்தில் சில சலுகைகள் உண்டு என்பதாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். அதே போல நாம் மனிதாபிமான அடிப்படையில் ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சில சந்தர்ப்பங்களில் நிர்பந்தமான நேரங்களில் மாத்திரம் அனுமதிக்கப்படும் என்று வாதம் செய்கின்றோம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனு இஸ்ராயீலுடைய குறித்து ஒரு பேசுகின்ற பொழுது மன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஅன், யார் ஒரு உயிரை வாழ வைக்கின்றாரோ அவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தை வாழ வைத்தவராக கருதப்படுவார். அப்போ ஒரே ஒரு உறுப்பை மாற்றம் செய்து அவரை வாழ வைப்பதன் மூலமாக ஒரு சமுதாயத்தை உயிர்ப்பித்ததனுடைய அந்தஸ்து இதன் மூலம் கிடைக்கின்றது. மேலும் ஷரியத்தினுடைய முக்கியமான நோக்கம் தன்னுடைய அடியார்களுக்கு லேசானதை நாடுவது, இலகை நாடுவதுதான். யுரிதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர அதே மாதிரி மா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், மார்க்கம் ஒருபோதும் உங்களுக்கு கடினமான காரியங்களை ஏற்படுத்தாது என்பதாகவும் அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றான். மேலும் ஃபிக்ஹினுடைய அடிப்படை சட்டங்களிலே அல்லரரு இஸாலு அல்லரூராத்து துபீஹுல் மஹ்லூராத் இதா லாக்கல் அம்ரு இத்தஸா, ஒரு அடியான் நிர்பந்தமான சூழ்நிலையில் மாட்டிக்கொள்ளும் பொழுது அதை அவனுக்கு நாம் இலகுபடுத்தி தர வேண்டும். நிர்பந்தம் ஏற்படுகின்ற நேரத்தில் சில தடை செய்யப்பட்ட காரியங்களையும் மார்க்கம் அனுமதிக்க வேண்டும் என்கின்ற இந்த பொது விதிகளின் அடிப்படையில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நிச்சயமாக அது கூடும். அதே நேரத்தில் இரண்டு தீமைகள் ஒன்றுக்கொன்று தகாருல் ஆகும் பொழுது அதிலே எதனுடைய தீமை அதிகம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இப்போ அதை தடை செய்யணும்னு சொல்றவங்க என்ன முக்கியமான காரணம் என்ன, அதுல இருந்து ஹலாக்கு அதிகமாக இருக்கு, மனிதனுடைய கண்ணியம் குறையுது, இந்த ரெண்டு தான் முக்கியமான காரணமாக வைக்கிறாங்க. இந்த மனிதனுடைய கண்ணியம் முக்கியமா ஒரு உயிர் முக்கியமானு பார்த்தா உயிர் தான் முக்கியங்கிற அடிப்படையில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை நிச்சயமாக நாம் அனுமதித்தான் ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, மற்றொரு முக்கியமான பொது விதி என்னவென்று சொன்னால் இன்னல் அஹ்காம தத்தகையரு பித்தகையுரில் அஸ்மான், ஒவ்வொரு காலம் மாறும் பொழுதும் அந்த காலத்திற்கு தோதுவாக சட்டங்கள் மாறுபடும். முந்தைய காலத்திலே உலமாக்கள் அதை தடை செய்து வைத்திருந்தார்கள், அதுக்கு மாற்று கருத்தே இல்லை என்றாலும் அந்த காலத்தில் அவர்கள் தடை செய்து வைத்ததற்கான காரணம் என்ன, அன்று நடந்த அறுவை சிகிச்சையினுடைய வெற்றி விகிதம் சக்சஸ் ரேட்டு கம்மியா இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை, டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு. அதனால நாம் இதை அனுமதித்து தான் ஆக வேண்டும். இப்போ இந்த உறுப்புகள் வியாபாரம் செய்யலாமா கூடாதா? வியாபாரம் செய்யலாம்னா வியாபாரம் செய்யக்கூடாது, தானமாகத்தான் பெற வேண்டும். ஏன் தானமாக பெறணும்னா, வியாபாரம் என்று ஆகிவிட்டால் இன்று வறுமையில் இருக்கின்ற பல மக்களும் அதை பயன்படுத்த நேரிடும். அதனால் தன்னுடைய பங்கை இதில் எடுத்து தன்னுடைய ஏழ்மையை போக்க வேண்டும் என்கின்ற ஒரு அபாயகரமான சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுவோம்.
மற்றும் நாம் எந்த கண்ணியத்திற்காக வேண்டிய தடை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்களோ அந்த கண்ணியம் முழுக்க இதனால் சேர்ந்து போய்விடும். அடுத்தபடியாக பிளாஸ்டிக் சர்ஜரி. பிளாஸ்டிக் சர்ஜரியை பொறுத்தளவில் இஹ்தியாரி லரூரின்னு ரெண்டு விதமாக நாம் பிரிக்கணும். இஹ்தியாரியாக இருக்குங்கிற வரை பிளாஸ்டிக் சர்ஜரியை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. ஒரே ஒரு ஹதீஸை விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி எதனால் அனுமதிக்கப்படுகிறது, எதனால் தடுக்கப்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஒரு ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் வருகின்றது, லஅனல்லாஹு அல் வாசிமாத்தி வல் முஸ்தௌசிமாத்தி வன் நாமிசாத்தி வல் முத்தநம்மிசாத்தி வல் முத்தஃபல்லிஜாத்தி லில் ஹுஸ்னில் அல் முகய்யிராத்தி ஹல்கல்லா. தங்களுடைய படைகோலங்களை மாற்றி வெறுமனே அழகுக்காக வேண்டி மட்டும் படைகோலங்களை மாற்றுபவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான். ஒரே ஒரு மற்றவங்களாம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ லரூரத் ஏற்படுகின்ற பொழுது நாம் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யலாம். அதாவது தீக்காயம் ஏற்பட்டு தஸ்வீஹ் சொன்னால் உடல் சிதைந்து விட்டது, அதனால் இயல்பு வாழ்க்கை முடங்கும் என்கின்ற அளவுக்கு லரூரத் ஏற்படும் என்று சொன்னால் அதற்கான ஒரு தீவிர சிகிச்சையாக நாம் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொள்ளலாம். தேவையில்லாமல் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய முடியாது என்பதை பதிவு செய்துவிட்டு இந்த 50வது பொன்விழாவில் எனக்கும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இன்னும் பல பொன் விழாக்களையும் நூற்றாண்டு விழாக்களையும் இந்த மனாருல் ஹுதா மாணவர் மன்றம் கடக்க வேண்டும் என்று துஆவோடு நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இடையில பேசி இன்னும் நேரத்தை எடுக்க விரும்பலை. ஆனால் அவருடைய ஆய்வு உண்மையிலே நல்ல நிறைய தகவல்களை சொன்னாங்க. அதாவது நிறைய உசூல்கள் அடிப்படையிலையும் சொன்னாப்புல. ஆனால் கடைசியில் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம அதில்லத்துல் மன்ஐயும் சொல்கிறோம், அதில்லத்துல் ஜவாஸையும் சொல்கிறோம். லாஸ்ட்டில் குலாசாவை சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். இதனால் இதை விட இதுதான் ரொம்ப இதாக தெரியுது, அதுதான் பொதுமக்களுக்கு ரொம்ப செய்தி. முன்னாடி பேசுகிறது ஃபுல்லாக நம்ம அறிவார்ந்த சமூகத்துக்கு, அதில் அவங்களுக்கு என்ன மெசேஜ் லாஸ்ட்டில் சொல்கிறீங்க, ரிசல்ட் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பாங்கல்ல, அதை என்ன செய்யணும், லாஸ்ட்டில் இதை விட இதுதான் ரொம்ப சரியாக தெரியுது அப்படிங்கிறத என்ன செய்யணும், அதை சொல்லணும். அது ரொம்ப முக்கியமானது இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் நீங்கள் ஜவாஸை தான் தர்ஜீஹ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன், அதுதானே? அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இன்ஷா அல்லாஹ். இல்லை டைம் கொடுத்தா அதுக்கடுத்து பாயிண்ட்டுக்கு போயிட்டால